Hi friends, welcome to Sagi's Cooking. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் பட்டாணியோடு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ இந்த பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருமா பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், மிளகாய் இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு அதோட பேஸ்ட் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுதான் இதோட மசாலா பொருட்கள். இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 4லேருந்து 5 முந்திரி பருப்பு. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டை இது ரொம்ப முக்கியமான பேஸ்ட்டு. இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு குருமா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்குது நம்மளோட குருமா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் அலசி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். நமக்கு குருமா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் சாப்பிட கரெக்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் கிடச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.